ஸோ பெரிய பெரிய காலேஜில் அப்ராட்லலாம் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய செலவாகும். ஸோ எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. பட் வாய்ப்பு கிடைச்சும் ஃபைனான்ஷியல் ரீசனால் யாராலெல்லாம் போக முடியாமல் இருக்குதோ அவங்களுக்குலாம் எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ இந்த வீடியோவில் எஜுகேஷன் லோன் எப்படி கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் கட்டி முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எஜுகேஷன் லோன் பற்றி சில பேசிக்கான விஷயங்களை நான் சொல்லிடுறேன். ஒரு எஜுகேஷன் லோன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் இஎம்ஐ பே பண்ணால் போதும். அது வரைக்கும் லோன் கட்டுறதை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஸோ இந்த பின்னாடி இருக்க ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒழுங்காக படித்து நல்ல வேலையில் உடனே பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட் ஒரு ஸ்டேட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது பின்னாடி இருக்க ஐடியா. ஸோ இந்த எஜுகேஷன் லோனை எந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட டியூஷன் ஃபீஸாக இருக்கட்டும், யூனிஃபார்ம், புக்ஸ் வாங்குறது, லைப்ரரி ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ், நம்மளோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது கவர் ஆகும். இந்த எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது மொரட்டோரியம் பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்மளோட கோர்ஸோட டியூரேஷன் ப்ளஸ் ஒரு 1 இயர். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் நம்ம எந்த ஒரு இஎம்ஐயுமே பே பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த டைமுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் பின்னாடி பே பண்ணி தான் ஆகணும். ஸோ எதுவுமே ஃப்ரீ அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஸ்மார்ட் வே டு ரீபே த எஜுகேஷன் லோன் எப்படி கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொரட்டோரியம் பீரியட்லேயே உங்களோட எஜுகேஷன் லோனை க்ளோஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயே உங்களோட எஜுகேஷன் லோனை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. பட் இங்கே எல்லாருக்குமே இது பாசிபிளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. பிகாஸ் ஃபைனான்ஷியல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தான் லோன் வாங்கி படிக்கிறோம். அப்புறம் எப்படா படிச்சுட்டு இருக்கும்போது எல்லா லோனையும் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வரலாம். ஸோ ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபாக இருக்கட்டும், ஒரு பேசிவ் இன்கம் ஏதாவது ஒன்று ஜென்ரேட் பண்ணிங்கன்னா, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் சப்சிடிஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது ஒன்று எலிஜிபிள் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து எந்தளவு உங்களால் இந்த மொரட்டோரியம் பீரியட்லேயே எஜுகேஷன் லோனை கட்டி முடிக்க முடியுமோ கட்டி முடிச்சுங்க. பிகாஸ் எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் இவ்வளோ வருஷங்கள் நீங்கள் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் தான் கட்டி க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. எந்த ஒரு பெனால்ட்டியுமே போட மாட்டாங்க. ஸோ எப்போனாலும் ஒரு எஜுகேஷன் லோனை நம்மளால் கட்டி முடிக்க முடியும். ஸோ யூஸ் இட் வாய்ஸ்லி.